வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப ஒரு டேஸ்டான ஒரு கம்ப்ளீட் பேலன்ஸ் ஃபுட்டாட்டு இது இருக்கும். செய்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். ஸ்டார்ட் பண்ணுமா? குயிக்காக ஈஸியாக பண்ணுற ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. 1 கப் ரவை எடுத்துடுங்க. கட் பண்ண வெஜிடபிள்ஸ் வந்து 1 கப்பு. நான் இன்னைக்கு உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸ் 3 எடுத்துருக்கிறேன். எல்லாம் சேர்த்து 1 கப்பு. அதே போல் பட்டாணி, சுண்டல் ஏதாச்சும் ஒன்று. நான் இன்னைக்கு கருப்பு சுண்டல் எடுத்துருக்கிறேன். ரவை வந்து ஒயிட்டாக இருக்கிறதுனால வெள்ளை சுண்டல் எடுக்காமல் கருப்பு சுண்டல் எடுத்துருக்கிறேன். கருப்பு சுண்டல் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இது வந்து இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், ஒரு 1/2 கப் வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி இலை, ஒரு 1/2 லெமன். இவ்வளோ தான் தேவை இன்னைக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேன் அடுப்பில் வச்சிடலாம். பேன் சூடான உடனே ட்ரை ரோஸ்டாட்டு ரவையை வறுத்து எடுத்துடலாம். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. 1 கப் வெள்ளை ரவைக்கு 1 கப் சுண்டல் சேர்க்குறோம், 1 கப் வெஜிடபிள்ஸ் சேர்க்குறோம். அது போக ஆனியன், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, எலுமிச்சம்பழம். கம்ப்ளீட் பேலன்ஸ் ஃபுட்டாக கிடைக்குது. தொட்டுக்கிறதுக்குன்னு தனியாக எதுவுமே தேவையில்லை. ரவையோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வந்து வறுத்து எடுத்துடலாம். கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சாச்சு. இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடாயை அடுப்பில் வச்சு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். தாளிப்புக்காக நான் வந்து கடுகு, ஜீரகம் 2 சேர்த்துருக்குறேன். கடுகு, ஜீரகம் பொரியவும் கட் பண்ண வெங்காயம், வெங்காயம் பாதி குத்தான உடனே இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய். காய்கறி கூடுதலாவோ கம்மியாவோ நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு சேர்த்துடுங்க. நான் வந்து 1 கப் ரவைக்கு 1 கப் வெஜிடபிள், 1 கப் கடலை. கம்ப்ளீட் பேலன்ஸ் ஃபுட்டாட்டு நமக்கு கிடைக்கும். ரொம்ப குயிக்காக ஈவினிங் டிஃபனாக சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். ரெகுலராக நம்ம உப்புமா, கிச்சடி இப்படி சாப்பிட்ருப்போம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு டிரான்ஸ்பரண்டாக வந்துட்டு இப்போ இதோட கட் பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துடலாம். எல்லாமே சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணியிருக்கிறதுனால ஈஸியாக உடனே குக் ஆகிடும். ஒரு பிஞ்ச் மஞ்சப்பொடி, வெஜிடபிளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. சுண்டல் வந்து வேக வைக்கச்சில் உப்பு போட்டிருக்கிறதுனால இப்போ வெஜிடபிளுக்கு மட்டும்தான் போட்டிருக்கோம். வெஜிடபிள் 3/4 பதம் வெந்துட்டு 1 கப் சுண்டல். இதோட நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். காரம் உங்களுக்கு தேவைக்கு கூடுதலாவோ கம்மியாவோ சேர்த்துடுங்க. உப்பு, காரம் எல்லாமே உங்களோட டேஸ்ட் தான். பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் சொல்லுவாங்க. நம்மளோட ஃபுட்டில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட ஃபுட்டு வந்து பேலன்ஸ் ஃபுட்டாக இருக்கணும்னா நிறைய ஒரு மீல்லே நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெஜிடபிள்ஸு, பல்சஸ், ரைஸு எல்லாமே சேர்க்குறது நல்லது. 1 கப் ரவை எடுத்துருக்கிறேன். 2 கப்பு வந்து வெஜிடபிள்ஸும் சென்னாவும் சேர்த்து எடுத்துருக்கிறேன். 2.5 கப் அளவுக்கு தண்ணி. ரவை வேகிறதுக்காக தான் இந்த தண்ணி. வெஜிடபிள்ஸும் சென்னாவும் ஆல்ரெடி வெந்தது. ரவைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். கருவேப்பிலையும் மல்லித்தலையும் இப்போ சேர்த்துடலாம். தண்ணி கொதி வரட்டும். ஒரு 1/4 டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாட்டு கரம் மசாலா, சாம்பார் பொடி கொஞ்சமாக சேர்த்துருக்குறோம், கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். நாம் வறுத்து வச்சிருக்கிற ரவை, ரவையை கொட்டிட்டு ஒரு 1/2 லெமனும் பிழிஞ்சிருங்க. அடுப்பை சிம் பண்ணிருங்க. வெளியில் தெறிக்க ஆரம்பிக்கும். அடுப்பை சிம் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. அதுக்குள்ளால எல்லாமே ரெடி. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா அழகாக பூ மாதிரி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணலாம்.